இந்த சால்வேஷன் டிவி உருவாகணுன்ற ஒரு விதை என்னைக்கு உங்க இருதயத்துல விதைக்கப்பட்டது? அது எப்படி செடியாக மரமாக வளர்ந்தது? இது முதல் கேள்வி. சபையை சுற்றி இருக்கிற பகுதியில் தெருவில் போயிட்டு ஊழியம் செஞ்சுருக்கோம். சில நேரத்துல அது கை கலப்பா கூட மாறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. ஆண்டு இன்னும் திட்டமா அந்த காரியத்தை குறித்து என்கிட்ட பேசினார். அங்க பவர் இருக்காது, கரண்ட் இருக்காது, பாதைகள் இருக்காது. அப்படிப்பட்ட இடங்கள்ல போய் தேவனுடைய நாமத்தை பறைசாற்றணும்ன்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு மினிஸ்ட்ரி. நான் 2007 டிசம்பர் 1 ஒரு லோக்கல் கேபிளாக வெள்ளூர் மாவட்டத்தில் முதல்ல ஆரம்பித்தோம். அங்கே வர ஆத்மா நான் என்ன பண்ணேன்னா, அப்படியே ஆர்டர் கால் கொடுக்குறோம், அந்த பாஸ் கையில் கொடுத்துட்றோம் ஆத்மாவை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிவி மினிஸ்ட்ரினா நிறைய பேர் நினச்சிக்குவாங்க காசு சம்பாதிக்கிறதுக்கு பண்ணுறாங்க. ஸோ February 14 வேலை வந்தது. அளவில்லாத அன்பின் அடையாளமாய் தம்முடைய ஜீவனை நமக்காய் கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த அன்பின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஊழிய பாதை நிகழ்ச்சி இந்நாள் வரையிலும் உங்களுடைய ஜெபமும் உற்சாகமும் எங்களை நடத்துகிறது. கர்த்தர் உங்களோடு கூட இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் பேசுகிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என்னை பின்பற்ற கடவன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே இருக்க கடவன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார் என்று வேதவசனம் சொல்லுகிறது போல, சால்வேஷன் டிவியின் ஊழிய பாதை நிகழ்ச்சியில இந்நாள் வரைக்கும் கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்தி இந்த அருமையான இன்னொரு எபிசோடுக்குள்ள கடந்து போகிறோம். இந்த அருமையான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு முறை இந்த நிகழ்ச்சி பார்க்கும் பொழுதும் உங்கள் வார்த்தையை கொண்டு ஜெபத்தை கொண்டு எங்களை தாங்கி வருகிறீர்கள். உங்களுடைய கேள்விகளை யூடியூப் வாயிலாக எங்களுக்கு அனுப்பி கொடுக்கிறீர்கள். எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். மாத்திரமல்ல, தொலைபேசியின் மூலமாக எங்களோடு பேசி கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்த நன்மை, இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் செய்த நன்மைகளை எங்களுக்கு அறிவித்து வருகிறீர்கள். அது நிமித்தமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். வழக்கம் போல இன்றைக்கும் ஒரு அழகான டாபிக்கோடு கூட உங்களோடு பேச இருக்கிறோம். அழகான டாபிக் என்னன்னா, சால்வேஷன் டிவி அநேக வீடுகளிலே தேவனுடைய நாமத்தை கொண்டு போன ஒரு கருவி. அந்த சால்வேஷன் டிவி கடந்து வந்த பாதையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நம்மோடு கூட இருக்கிறது நம்முடைய அருமையான அண்ணன் ஜேம்ஸ் வின்சென்ட், இந்த சால்வேஷன் டிவியோடைய ஃபவுண்டர். 25 வருஷ காலமாய் தேவனுடைய ஊழியத்தை உலகத்தின் மூலை முடுக்கெல்லாம் அவருடைய நாமத்தை பறைசாற்றுகிற கருவியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிற அருமையான ஒரு தேவ ஊழியன் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களுடைய கேள்விகளை உங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவா இந்த கேள்விகளை நான் வைக்கிறேன். ஒரு அழகான வார்த்தைகள் கடந்து வரப்போகிறது. எப்படி சால்வேஷன் டிவி உருவானது, எப்படிப்பட்ட ஊழியங்களை நிகழ்த்தியது, இதுவரையிலும் எத்தனை ஆயிரம் லட்ச சுவிசேஷங்கள் போய் கடந்து போயிருக்கிறது, எத்தனை ஆத்மாக்களை அது ஆதாயப்படுத்திருக்கிறது என்று பார்க்க போகிறோம். இந்த வார நிகழ்ச்சியினை இன்னொரு முறை உங்களை வரவேற்கிறோம். கர்த்தரை உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆனா எனக்கு மிகுந்த சந்தோஷம். வழக்கம் போல அநேகர் இந்த நிகழ்ச்சியை குறித்து சந்தோஷப்படுவதை நான் கேட்கிறேன். அவங்களோடு கூட பேசும்போது எனக்கு சந்தோஷம் தான். உண்மையிலேயே இந்த விதையை விதைத்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஊழிய பாதை, இந்த ஊழிய பாதை அப்படின்னு சொல்லும் போதே சால்வேஷன் டிவி, இந்த சால்வேஷன் டிவியோடைய ஊழிய பாதை இந்நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட 20 வருஷங்களை டச் பண்ற ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது எல்லோருக்கும் இது ஒரு நிகழ்ச்சியாக, ஒரு சேனலாக தெரியும் இல்லையா? ஆனா உங்களுக்கும் உங்களை சார்ந்திருக்கிறவர்களுக்கும் மாத்திரமே தெரியும் இந்த பாதை எவ்வளவு கடினமானது, நடந்து வந்த பாதைகள் எவ்வளவு கடினமானது, எத்தனை வகையான போராட்டங்களை நீங்கள் கடந்து வந்தீர்கள், அதுல எப்படி கர்த்தர் உங்களோடு கூட இருந்தார், அதிலிருந்து மீட்டு கொண்டார், எப்படி ஒத்தாசை செய்தார், எத்தனை ஜனங்கள் யுத்தம் செய்ய வந்து நின்ற போதும் கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாய் நின்று நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று சொல்லி இந்நாள் வரைக்கும் கர்த்தர் உங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து வருகிறார்னா. ஆனா இந்த வார எபிசோட்ல விசேஷமாய் என்னன்னா, நிறைய பேருக்கு ஒரு நிகழ்ச்சியா பார்த்துட்டு வந்துருக்கிறாங்க. டே 1ல இருந்து பார்த்த வியூவர்ஸும் இன்னைக்கு இருக்கிறாங்க. இந்த சால்வேஷன் டிவி நம்ம அங்கத்துல இருந்தே கடந்து போலாம்னா, இந்த சால்வேஷன் டிவி உருவாகணும்ன்ற ஒரு விதை என்னைக்கு உங்க இருதயத்துல விதைக்கப்பட்டது, அது எப்படி செடியாக மரமாக வளர்ந்தது? இது முதல் கேள்வி. இந்த கேள்வியில தொடர்ந்து எந்த விதமான ஊழியங்கள் தொடர்ந்து செய்தோம் நாம, அதை படிப்படியாக நாம சொல்லும் பொழுது என்ன போல இன்னும் அநேக ஊழியக்காரர்கள், இப்பதான் ஊழியத்துக்காக எழுந்து ஓடுகிற சில ஊழியக்காரர்களுக்கு இது ஊன்றுகோலா இருக்கும். என்னடா இந்த மாதிரி போராட்டம் வருதுன்னு சோர்ந்து போகிற ஊழியர்களுக்கு இது ஒரு விசேஷித்த ஔஷதமா இருக்கும்னு நான் நம்புறேன்னா.
எப்படி அந்த சால்வேஷன் டிவின்ற விதை உங்களுக்குள்ள விதைக்கப்பட்டது, எப்ப விதைக்கப்பட்டது, எப்படி செடியாகி மரமானதுன்னா? ஸோ அந்த சாட்சியை நான் ஏற்கனவே இதில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது 2006 டிசம்பர் 29 ஆண்டவர் என்னோடு அந்த இரவில் இடைப்பட்டார். ஸோ அது வந்து திரும்பவுமாக, ஏன்னா அது வந்து பயங்கர லென்த்தியான சாட்சி அது. ஸோ ஏற்கனவே நம்ம அதை சொல்லியிருக்கனால ஜனங்க போர் அடிக்கும். என்னடா கேட்டது சொன்னதே சொல்லிட்டு இருக்கிறோன்னு. அது வந்து ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பிப்ரவரி 12 ஆண்டவர் வந்து இன்னும் திட்டமாக அந்த காரியத்தை குறித்து என்கிட்ட பேசினார். ஸோ அதில் தான் வந்து சால்வேஷன் டிவி என்ற ஒரு நேம் எனக்கு கிடைச்சிது. அதுக்கப்புறம் பிப்ரவரி 14, 2007, இதெல்லாம் நான் சொல்ல 2007. ஸோ பிப்ரவரி 14 வந்து வேலை வந்தது அப்படின்ற அந்த வசனத்தை வச்சு, யோவான் 17வது அதிகாரம் 2வது வசனத்தை வச்சு இந்த டைம் ஹஸ் கம், ஸோ அது இம்மிடியட்டாக பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுத்தாரு. ஸோ இம்மிடியட்டாக ஏப்ரல் 1 2007 முழுவதுமாக முழு நேர ஊழியத்துக்காக கால் எடுத்து வச்சாச்சு. ஸோ இதான் நடந்துச்சு. சரியா? இது வரைக்கும் நான் ஏற்கனவே வந்து பழைய எபிசோட்ல சொல்லியிருக்கிறேன். ஸோ இல்லைன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன்ல வேணா நம்ம வந்து அந்த எபிசோட் லிங்க் வேணா போடலாம், அந்த சாட்சியை. சரியா? டீட்டெயில்டா இருக்கும், அதை வேணா அவங்க பார்க்கட்டும். சரியா? அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கு பிறகு வந்து 2007 டிசம்பர் 1 ஒரு லோக்கல் கேபிளாக வெள்ளூர் மாவட்டத்தில் முதல்ல ஆரம்பித்தோம். வெள்ளூர் மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு வெள்ளூர் மாவட்டத்தில் ஆரம்பித்தோம். அதன் மூலமாக ஜனங்களை ஆண்டவரும் தொட ஆரம்பித்தார், நிறைய பேரை தொட ஆரம்பித்தார். ஸோ அதுக்கப்புறம் படிப்படியாக அதனோட வளர்ச்சியை வந்து தமிழ்நாட்டில், மற்ற மாநிலங்களில், சென்னையில், பெங்களூரில், ஸோ இப்படிப்பட்ட இடங்களுக்கு கர்த்தர் வந்து விஸ்தரிக்க உதவி செய்தார். ஸோ இந்த விதை எப்போ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2006 டிசம்பர் 29. சரியா? அதுதான் அந்த கான்செப்ட். ஓகே. ஆனால் இது இப்போ நம்ம இந்த தொடங்கின உடனே இப்போ ஊழியம் செய்யணும், ஒரு மீடியா மூலமா ஊழியம் செய்யணுன்றது ஒரு எண்ணம் உருவாகி வந்துட்டீங்க. உங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு சிறு அனுபவம் இருந்திருக்குது மீடியாவில். ஆனால் ஒரு வியூவராக நான் பார்க்கும்போது சால்வேஷன் டிவி வேறுபட்டு நின்னது. எப்படிப்பட்ட ஊழியங்கள் அப்படின்னா, எனக்கு முதல்ல வர ஊழியமே இந்த ரட்சண்ய ரதம் அப்படின்ற ஒரு ஊழியம். நான் பார்த்து வியந்து போன ஒரு காரியம் அது என்னன்னா, ஒரு ஸ்டுடியோக்குள்ள எடுக்க அந்த ப்ரோக்ராம் இல்லாம கிராமமா போய், அங்க பவர் இருக்காது, கரண்ட் இருக்காது, பாதைகள் இருக்காது, அப்படிப்பட்ட இடங்கள்ல போய் தேவனுடைய நாமத்தை பறைசாற்றணுன்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு மினிஸ்ட்ரி. நான் அந்த ஐடியா ப்ராசஸ் எப்படி உருவானது, அதை நீங்க போய் செய்யும் போது, ஏன்னா பேசிக்கா வந்து ஒரு கிராமத்துல போனோம்னா எல்லாருமே உங்களுக்கு சார்ந்தே இருக்க மாட்டாங்க, விரோதங்கள் எழுமோ, சில நேரத்துல வந்து அது கை கலப்பா கூட மாறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. எப்படி நான் அந்த தாட் ப்ராசஸ் வந்ததை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணீங்க? யாரெல்லாம் உங்களோடு கூட நின்னாங்க? எத்தனை கிராமங்கள் நீங்கள் இந்த ரட்சண ரதம் மூலமாக எத்தனை கிராமங்களை நீங்க கடந்து போயிருக்கிறீங்கன்னா? ஸோ இது வந்து உண்மையாலுமே எனக்கு ரொம்ப பிடித்த நிகழ்ச்சி, ரட்சண ரதம். உங்க அங்கிளை நான் போற வழியில பார்த்தேன்னா நான் உங்க அங்கிள் நான் இங்க கூட்டு வரேன். சரியா?
சரி அழக்கூடாது. ஓகே 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 ஓகே. என்னடா எப்பரா இருக்க அண்ணா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்கேன்டா நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? அண்ணா நல்லா பார்த்தா தெரியலையாண்ணா? என்னடா அது இவ்வளவு பெரிய வெயிட் தூக்குற? அண்ணா முடியலண்ணா, தூக்க சரி சரி முடியலண்ணா. புற நான் தூக்கி கொஞ்சம் வீடு வரையும் தூக்கி வந்து கொடுக்குறீங்களாண்ணா? நான் தூக்கி வந்து கொடுறேன். பெரியோர்களே, அருமையான சிறியோர்களே, அருமையான தாய்மார்களே, இன்றைக்கு மனுஷனுக்கு கவலை பாரங்கள், எந்த ஒரு மனுஷனையும் அநேக காரியங்களை குறித்து ஒரு மனுஷன் ஒதுக்கப்பட்டால், ஒரு மனுஷன் வியாதியிலே ஒதுக்கப்பட்டால், ஒரு மனுஷன் தனிமையான சூழ்நிலை ஒதுக்கப்பட்டால் அவனை விசாரிக்க யாருமே இருக்க முடியாது. அவனை யாரும் ஆதரவாய் தூக்க முடியாது. அவரிடத்தில் யாரும் பேச மாட்டார்கள். ஒரு வியாதி பட்டால் அவனை தூக்கி ஒரு காயத்தை ஆற்றுகிற ஒருவரும் யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் என் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே எல்லாரையும் விசாரித்து அவருடைய காயங்களை கட்ட அவர் வல்லவராக இருக்கிறார். ஸோ ஏன்னா நான் யூத்தில் இருக்கும்போது கிராமங்களில் போய் ஊழியம் செஞ்சுருக்கிறேன். கிராம ஊழியத்தில் நான் போய் ஊழியம் செஞ்சுருக்கிறேன். சண்டேஸ் வந்து சபையை சுற்றி இருக்கிற பகுதியில் தெருவில் போயிட்டு ஊழியம் செஞ்சுருக்கோம். ஸோ அதில் வந்து நான் வந்து நடிப்பேன். சரியா, ரோட்லேயே நடிக்கிறது. சரி, இது மாதிரி. அதனால அந்த வெட்கப்பட மாட்டேன். என்னடா, ஏன்னா கர்த்தருக்காக நம்ம செய்கிறோம்ல, அவ்வளோதான். ஸோ இது வந்து நான் வந்து அந்த சின்ன வயசில் பண்ணது உண்டு. ஸோ நிறைய நாடகங்களை எழுதுவேன், கான்செப்ட் அப்படியே பண்ணுறது, அதை மாதிரிலாம் பண்ணுவேன். அப்போது இந்த ஆண்டு வந்து இந்த ஊழியத்தை கொடுக்கும் பொழுது, அந்த பிப்ரவரி 12ஆம் தேதி வந்து நான் வந்து ஆண்டோட்ட அதான் அந்த நேம் கொடுக்கும் பொழுது ஒரு காரியத்தை வந்து ஆண்டு வந்து நான் கேட்டேன். நீர் இதில் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. ஏன்னா ஒரு மினிஸ்ட்ரிக்கு ஒரு பிளான் இருக்கணும். ஸோ என்ன பண்ண போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிவி மினிஸ்ட்ரினா நிறைய பேர் நினச்சிக்குவாங்க காசு சம்பாதிக்கிறதுக்கு பண்ணுறாங்க. ஸோ இதான் நம்ம மைண்டில் எல்லாருக்கும் அதான் ஓடும். சரியா, நினச்சா பண்ணலாம், அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இப்போ என்கிட்ட ஒரு கமர்ஷியல் சேனல் பண்ணுனா பண்ணிடுவேன். சரியா, அந்த ஞானம்லாம் இருக்கு. ஆனா ஆண்டவர் என்ன விரும்புறாரு, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்போ பிப்ரவரி 12ஆம் தேதி 2007 நான் ஆண்டவர்ட்ட இந்த கேள்வி கேட்கிறேன். ஓகே, நான் பண்றதுக்கு ரெடி, ஆனா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, ஸோ ஆண்டவர் வந்து ஒரு தராஸ் ஒன்று காமிச்சார், ஒரு வேயிங் மிஷன். சரியா, அது ஒரு தராஸ். அப்போ ஆண்டவர் வந்து கிளியரா என்கிட்ட எக்ஸ்பிளைன் சொல்றது என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற சேனல்ஸ்ல வந்து கீழே வந்து பணம் வந்து அதிகமா இருக்கு, அப்புறம் வெயிட் வந்து பணம் ஜாஸ்தி, ஆனா மேல வந்து ஆத்மா வந்து ஒண்ணுமே இல்லை. சரியா, அது சொல்லிட்டு என்னுடைய இந்த சால்வேஷன் டிவில இது இப்படி இருக்கும். சரியா, ஆத்மா வந்து அதிகமா இருக்கும். ஸோ பணம் வந்து பெரிய மேட்டரே கிடையாது. அப்போ அந்த வேர்டு வந்து எனக்கு தேவை ஆத்துமாக்கள். அந்த வேர்டு வந்து ஜாக்சன், நான் எத்தனையோ வேர்டை வந்து வாழ்க்கையில் நிறைய நான் வந்து கொஞ்சம் மறந்துடுவேன்னா, இப்போ நீ நாளைக்கு என்னன்னு கேட்டால் கூட கொஞ்சம் யோசிப்பேன். சிலர்லாம் திட்டுவான், அதான் ஈஸியாக மறந்துடுவேன். எனக்கு பெரிய மேட்ரு தெரியாது. இப்போ இன்னைக்கே என்ன திட்டினா கூட நாளைக்கு வந்து ஜாக்சனை பார்த்தேன், ஆனால் நான் என்ன பேசுனேன்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பேன். இது வந்து நல்ல கேரக்டர் எனக்கு. ஏன்னா அதை போய் மனசுல வச்சுக்கிட்டு ரிவெஞ்ச் எடுக்கிற அந்த வன்மலாம் அதெல்லாம் வராது. ஸோ எத்தனையோ வார்த்தைகளை நான் மறந்துடுவேன். ஆனால் எனக்கு தேவை ஆத்துமாக்கள் அந்த வேர்டு வந்து ஆண்டருடைய சும்மா சாதா வாயிலேருந்து வரல, அடி வயிற்றுலேருந்து வந்தால் எப்படி இருக்கும், அந்த ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு வேர்டு அது. அது வந்து இன்னைக்கு வரைக்கும் என்னை வந்து அந்த ஆத்மாவை நோக்கி ஓட வைக்குது, அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது. இதுதான் ரீசன். ஸோ இந்த ரட்சணிய ரதம்ன்றது ஆத்மாக்களை தேடி போகணும். இப்போ என்ன தேடி நான் வர வைக்கல, நம்ம அவங்கள தேடி தான் நம்ம போகணும். அதான் ஆண்டருடைய ஊழியம். சரியா, நான் ஒரு பில்டிங் கட்டிட்டு என்ன தேடி எல்லாம் வாங்குவேன்றது இது கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட். அப்போ கிராம ஊழியம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது ஐடியா வந்துச்சு. சரி, ஓகே, அப்போ யாரை வச்சு பண்ணலான்னா, ஸ்டாஃபில் கர்த்தரோட கிருபையினால ஸ்டாஃபுக்கிட்ட வந்து நான் இருக்கும் பொழுது எனக்கு கீழே சர்ச்சில் இருந்த பசங்க அவங்களாம் நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுத்தா ஊழியத்தில் வச்சிருக்கிறோம். ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து அந்த பேர்டன் உண்டு, கிராம ஊழியம் பண்ணணுன்றத ஒரு பேர்டன் உண்டு. அப்போ எல்லாத்தையும் உட்காந்து பேசும்போது கிராம ஊழியம் பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு, அப்போ வந்து இப்போ கீபோர்டு வாசிக்க வர்றாருல ராஜா பிரதர், சரியா, அவரு, அடுத்தது ஜானுன்னு ஒருத்தர், அப்புறம் மாதவன், ஸ்டாலின், அதுக்கு அடுத்தது அந்த மாதிரி கிடியனு, சரியா, இத மாதிரி ஆட்கள் எல்லாரையும் உட்கார வச்சு பேசி, ஸோ கிராமமாகவே பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. ஸோ எண்ணம் வரும் பொழுது ஓகே, செலவு என்ன பண்றது, ஏன்னா ஒரு கிராம ஊழியம் நான் போனேன்னா மினிமம் 20,000லேருந்து
கண்டிப்பா. 40,000 ஆகும். ஏன்னா இவங்க வந்து முன்னாடி நாளே போவாங்க, ஸ்டே பண்ணணும். இதில் வந்து வண்டியில் வந்து கம்ப்ளீட்டாக இது டீசலு ப்ளஸ் ஜென்ரேட்டரு, சரியா? ஏன்னா எந்த இடத்துல, ஏன்னா கிராமம் இல்லை, எந்த இடத்துல சில இடத்துலலாம் வந்து படகுல போயிட்டு போகிற கிராமம்லாம் இருக்கு, சரியா? அந்த இடத்துலலாம் இது வரைக்கும் சுவிசேஷம் போனதே கிடையாது, இது வரைக்கும் போனதே கிடையாது. ஒரு கிராமம் வந்து படகுல போய் போனால் குவியெல்லாம் இது வச்சிருக்கிறாங்க, அது பேர்னா சாராய பாட்டில். சாராய பாட்டில் வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நார்மலாக குடிக்கிறது. அவங்களுக்கு வந்து இப்போ நம்மளுக்கு வந்து சின்ன பசங்கள்லாம் கொடுக்க மாட்டோம்ல, அங்கே வந்து அப்படி கிடையாது, எல்லாரும் குடிக்கலாம், எல்லாரும் பெண்கள் முதல் கூட குடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இடம்லாம் இருக்குது. அந்த மாதிரி இடம்லாம் சாராய பாட்டிலாம் அப்படியே குவியலாக இருக்கும். இன்ட்ரெஸ்டிங். ஸோ இங்கெல்லாம் போய் யாருமே, இதெல்லாம் நான் நார்த் இந்தியாவில் சொல்ல, தமிழ்நாட்டில் தான் சொல்றேன். எனக்கு ஆச்சரியமா இருக்கு, இதெல்லாம் தமிழ்நாட்டில் தான். ஸோ அதனால அந்த மாதிரி இடங்கள், ஸோ அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போய் செய்யணும். ஆனால் என்ன ஒன்றுனா, நாங்கள் எப்படி அதை வந்து கனெக்ட் பண்ணோன்னா, நான் நார்மலாக வந்து அந்த ரிலேட்டட் பகுதியில் யார் ஊழியம் செய்கிறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது ஒரு பாஸ்டர் ஊழியம் செஞ்சாருன்னா, உண்மையாக செய்கிறாருன்னா, அவருக்கு வந்து வசதி இருக்காது சுவிசேஷம் போய் சொல்கிறதுக்கோ இல்லைனா இது பண்ணுறதுக்கு, எதுவுமே அந்த போக்குவரத்து வசதியோ இல்லைனா ஆட்கள் இதை மாதிரி கூப்பிட்டு போயிட்டு தெரு பிரசங்கம் பண்ணுறதுக்கோ இதை மாதிரி ஸ்கிட்டு போடுறதுக்கோ சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஐடியா இல்லாமல் இருக்கலாம், சரியா? ஸோ இதை வந்து நாங்கள் என்ன பண்ணோம், உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட்டிவாக நிற்கிறோம், சரியா? நீங்கள் என்ன பண்ணுங்க, எங்கள் கூட வந்து ஏன்னா அந்த ஊர் ஆள் எங்கள் கூட நின்னாருன்னா அது எங்களுக்கு ஒரு பலன். ஆமா, சொல்ற புரியுதா? இன்னொன்று, அங்கே வர ஆத்மா வந்து என்ன பண்ணனா, அப்படியே ஆட்டர் கால் கொடுக்குறோம், அந்த பாஸ் கையில் கொடுத்துட்றோம், ஆத்மாவை கேக் மாதிரி கொடுத்துட்றோம் கையில். புரியுதா? இதான் வந்து எங்களுக்கு நம்ம போயிட்டு பண்ணிட்டு அப்படியே வந்துடுறது கிடையாது. இப்போ அப்படி வந்துட்டோம்னா கூட திருப்பி கலைஞ்சு போயிடும். ஆமா, கலைஞ்சு போயிடும்ல. ஆத்மாக்கள் ஒரு ஊழியக்காரன், அந்த மாதிரி ஒரு அதுவும் வந்து செலக்ட் பண்ணுவோம். ஸோ அதுவும் வந்து என்னன்னா, இப்போ நம்ம ஸ்டாஃப்ல இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்கலாம் நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, இங்க இருக்கிறாங்க, அங்க இருக்கிறாங்க, இந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அந்த இடத்துல ஆத்மா வரலையா, அந்த இடத்துல ரொம்ப கடினம், உள்ளார போவே முடியாதான், சரி ஓகே ரைட் அந்த இடத்துக்கு போ. ஸோ எதிர்ப்பங்க இருக்கு. சில இடத்துலலாம் வந்து உள்ளார வர்றாதுன்னு சொல்லி சண்டே போடுவாங்க, சரியா? ஆனா திடீர்னு பார்த்தா மனமாற்றம் ஆயிடும். அங்கே ஊர் தலைவன் வருவான், வந்து யாரை வர வேணாம்னு சொல்ற, எல்லாரும் உள்ளார விடுறா, எல்லாரும் பண்ணுங்கடா. ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு, இதெல்லாம் வந்து லைவா நடந்திருக்கு, கண்டிப்பா நடக்காமலாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி காரியங்கள்லாம் வந்து இவங்க போய் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்போ அந்த டைமில் வந்து நம்மளுக்கு வந்து சரி எல்லாமே வாடகை எடுக்கிறோம், ஒரு ஜீப்பை வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் ஜீப்பு அதை ஒன்று வாங்கணும், சரியா? இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இதெல்லாம் பண்ண எப்படியாவது கிராமங்களை சந்திக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு கர்த்தருடைய கிருபையினால 500க்கும் அதிகமான கிராமங்கள்ல ஊழியம் செஞ்சிருக்கோம். 500க்கும் மேல இது எல்லாம் ரெக்கார்ட்ல இருக்கு. இப்ப நான் வந்து சொல்றது எல்லாமே வந்து சால்வேஷன் டிவியோட ரெக்கார்ட்ல 500 கிராமங்கள் 500 கிராமங்கள் அமேசிங் 500 கிராமத்துக்குள்ளார போயாச்சு. 500 கிராமங்கள்ல போயிட்டு இயேசு, சில ஊர்ல வந்து நீ வந்து சால்வேஷன் டிவிலே ஒரு லோகோ ஒன்று பார்ப்பீங்க, இயேசு யாருன்னு கேட்போம். ஏன்னா அந்த ஊர்ல இயேசுனா என்னன்னே தெரியாது. இது வந்து தமிழ்நாட்டுல நல்லா நிறைய பேர் வந்து நார்த் இந்தியாவுக்கு வேணும், நான் தப்பு சொல்லலை, ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இயேசு யார், நாங்கள் போய் கேட்டதுக்கு இயேசு யாரா, யார் அவருன்னு கேட்டாங்க, சரியா? அது மாதிரி கிராமங்கள்லாம் இருக்கு, சரியா? இது வரைக்கும் அந்த பகுதிக்குள்ளார போனதே கிடையாது, யாருமே போனதே கிடையாது. ஸோ இது வந்து அதான் ஜாக்சன், நான் வந்து தற்கொலைக்கு நேராக போகும் பொழுது ஆண்டவர்கிட்ட வந்து நான் வந்து கேட்டேன், ஆண்டவரை நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும், சரியா? ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும்னு ஆசை. ஏன்னா ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார், தற்கொலைக்கு நேரம் போகும்போது ஆண்டவர் பேசுனதுனால ஊழியத்துக்கு போகணும்னு ஆசை. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு போகணுன்னு எனக்கு ஆசை, சரியா? அப்போ எனக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்கான்னு அந்த ஊழியர் சொல்லிட்டாருன்னா, ஸோ இதுவும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் என்னுடைய இதில், சரியா? அப்போ வந்து பாஸ்டர் கோஷி வந்து அந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் லாஸ்ட்ல முடிக்கும் போது சொல்றாரு, சவுத் ஆப்பிரிக்கா காடுன்னு சொல்றாரு. சொன்ன உடனே என் உள்ளத்தை ஆண்டவர் உடைச்சார். எவ்வளோத்தை உடைச்சிட்டு உண்மையாக சொல்கிறேன், அன்றைக்கெல்லாம் நான் வந்து அந்த தெருவில் நின்று அழுதது, அதை முழங்கால் போட்டு யாருமே, நான் ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுத்தது யாருமே பார்க்கல. உங்களுக்குமே கடவுளுக்குமே உண்டான ஒரு அந்த இருட்டில் ரோட்டில் அந்த மீன் கடை பக்கத்தில் முழங்கால் போட்டு வானத்தை நோக்கி கரண்ட் எடுத்து, ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்துங்க, நான் ரெடியாக இருக்கிறேன், நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒப்பு கொடுத்தேன். யாரும் வந்து ஆடின் பண்ணுறதோ எதுவுமே இல்லை, ஆண்டவரே ஆடின் பண்ணிட்டார், அவ்வளோதான் நான் சொல்லுவேன், சரியா? அந்த மாதிரி பாக்கியம் எனக்கு இல்லை, சரியா? அது மாதிரி இது நான் பாக்கியமா நினைக்கிறேன்.
டைரக்டா இல்லப்பா, ஆண்டவர்கிட்ட சிலர்லாம் சொல்லுவாங்கல்ல, இப்போ ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தோம், எல்லாரும் ஆர்டினேஷன் வச்சிருக்கிறோம் வாங்க, அது ஒரு பிரதிஷ்டை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம லைஃப்ல கிடையாது. இல்ல நான் எப்படி பாக்குறேன்னா, சரி. கூட இருந்தாங்க இயேசுவோடு கூட இருந்த அந்த 12 பேரு காட்டிலும் ம். அப்போஸ்தலன் செய்த ஊழியம், கண்டிப்பா பிரதான தெரியாது. ஊழியம், அது டைரக்ட் கண்டிப்பா. கனெக்ஷன் தேவனுக்கும் கண்டிப்பா. அவருக்கும் மாத்திரம். அங்க யாருமே இருந்தில்ல. யாருமே இல்ல. ஆனா அவரு செஞ்ச ஊழியம் இன்னைக்கும் கனமான கண்டிப்பா. ஊழியம். அது நமக்கு அது பெரிய கர்த்தருடைய கனமா. கிருபை தான்ப்பா, Praise கர்த்தருடைய to கிருபை. God அண்ணா. Praise to ஸோ God. அப்போ வந்து அவர் வந்து ஒரு வேர்டு சொன்னார். என்னன்னா, ஒரு மிஷினரி இயக்கம் வந்து அந்த சவுத் ஆப்பிரிக்கா காட்டுக்குள்ளார போனாங்க. ம். போகும்பொழுது அவங்க நல்லா ஆராய்ச்சி பண்ணி போனாங்களாம். என்னன்னா, இது வரைக்கும் அந்த சுவிசேஷம் அந்த கிராமத்துக்குள்ளார அந்த பட்டணத்துக்கு அந்த ட்ரைபிள்ல போல, நம்ம தான் ஃபர்ஸ்ட் போற சொல்லிட்டு எல்லாம் பைபிள்லாம் நிறைய பிரிண்ட் பண்ணி பேக்கா எடுத்துட்டு அந்த மலை தேசத்துக்கு அந்த இடத்துக்கு பட்டணத்துக்கு அந்த கிராமம் இதுக்கு போயிருக்காங்க ட்ரைபிள். Okay, ஆனா okay. அங்க போனா அவங்களுக்கு பெரிய ஷாக் என்னன்னா, அங்க இருக்கிறவன் வந்து கோக்கு குடிச்சிட்டு இருக்கான். அதுதான். சரியா? அப்போ அவர் வந்து அன்னைக்கு என்ன சொன்னார்னா, பைபிள் போகல கோக்கு போயிடுச்சு. இத லிட்ரலா வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டுல பார்க்கலாம். பைபிள் போகல, இயேசு போகல, சாராயம் போயிடுச்சு. சாராய பாட்டில் போயிடுச்சு. எல்லா சாராய பிராண்டும் அங்க இருக்குது. சரியா? எல்லா எது ஃபாரின் பிராண்ட் முதல் கொண்டு இருக்குது. பாருங்கண்ணா. புரிஞ்சுச்சா நான் சொல்றது? சோ இதை வந்து நம்ம வந்து லிட்ரலா பார்க்கலாம். ஓ, So, ஓ, இது வந்து லிட்டரல். அப்போ இது வந்து எனக்குள்ளார எப்பவுமே இருக்கும். அப்ப பைபிள் போகல, கோக்கு போயிடுச்சு. அப்ப பைபிள் போகல, இதெல்லாம் போயிடுச்சு. அப்போ என்ன பண்ண முடியும்? ஸோ இதை வந்து இன்னொன்று வந்து அப்போ வந்து டைம்ல வந்து பட்ஜெட் கொடுப்பாங்க. okay. எந்த கிராமத்துக்கு போறோம், ஸோ அதுக்காக ஜோம் பண்ணுவாங்க. சரியா? ஸ்டாஃபுங்க எல்லாரும் சேர்ந்து ஜோம் பண்ணுவாங்க அந்த கிராமத்தை. இன்னொன்று அந்த கிராமத்தை போய் ஃபர்ஸ்ட் போய் வேவ் பார்க்குற மாதிரி வேவ் பார்த்துட்டு வந்துருவோம். ஓகே, சரி, ஓகே. அதெல்லாம் பண்ணுவாங்க. Okay. போயிட்டு பண்ணிட்டு வேவ்லாம் பார்த்துட்டு வந்துட்டு, ஆனா இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி கண்டிஷன், இந்த மாதிரி இருக்கு, 2 நாள் இருக்கணும் அங்க, ம், 2 நாள் தங்கி தான் பண்ணி ஆகணும். ம். சரியா? இத்தனை ஸ்டேஜ் போடலாம். சரியா? அதெல்லாம் சொல்லுவாங்க. எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் ஒரு பட்ஜெட் உனக்கு கையில் கொடுப்பாங்க. இதான் பட்ஜெட், இனிமேல் நீங்க தான் பார்க்கணும் எங்களுக்கு அப்படின்னு. ஸோ அது வந்து எனக்கு வந்து பயங்கர சேலஞ்சிங் அந்த டைம்ல. ஏன்னா வருமானம் நம்மளுக்கு வந்து காணிக்கைகள் அந்த அளவுக்கு கிடையாது. ஆனா தாகம் இருக்கு, எனக்கு எப்படியா செய்யணுன்ற ஒரு வாஞ்சை இருந்துச்சு. ஆனா கர்த்தர் வந்து அந்த லாஸ்ட் மினிட்ல எப்படியாவது நான் வந்து அதை பணத்து இல்லைன்னு சொல்லி நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன். நீ போ, நான் பார்த்துக்கலாம், இருக்கிறது என்ன இருக்கோ எடுத்துட்டு போ, சரியா? நம்ம பார்த்துக்கலாம் விடு. ஸோ ஆனால் கர்த்தர் வந்து அந்த ஊழியத்தை வந்து நேர்த்தியா, அதான் நான் சொன்னேன் 500 கிராமங்களுக்கு மேல. இப்ப நான் அதுதான் மைண்ட்ல கால்குலேட் ஓடி இருக்குது. சுமார் 25,000 ரூபாய் வச்சா கூட 500 கிராம் வரும்போது 1.5 கோடி ரூபாய். இது நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு காரியம்னா தெரியலப்பா, உண்மையா சொல்றேன். அதெல்லாம் அதான் நீ சொல்ற கால்குலேஷன்லாம் பண்ணவே மாட்டேன். நான் சொன்ன நம்மளுக்கு பயன்படுத்துறோம், அதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். நீங்க கால்குலேஷன் மட்டும் பண்ண மாட்டேன். ஸோ இருக்கா, தாராளமா செய், அவ்வளவுதான். ஸோ இது வந்து நிறைய கிராமங்களை ரீச் பண்ணோம். நிறைய ஊழியர்கள் அதுல பலன் அடைந்தார். நிறைய ஊழியங்கள் பலன் அடைஞ்சுது. கண்டிப்பா. சில இடத்துலலாம் வந்து சர்ச் இல்லாத இடத்துல சர்ச்சை உருவாக்க கர்த்தர் உதவி செஞ்சாரு. ஆமென். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 புது சர்ச் வந்திருக்கும். சரியா? 12 சர்ச் வந்து ஒரு இடத்துல ஏற்படுத்துறதுக்கு. ஸோ அந்த ஊழியர்கள்லாம் வந்தாங்க. அந்த ஊழியர்கள்லாம் வந்து வாங்க அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. ஓகே, ஊழியம் வளர்ந்தா சரி. நம்மள என்னைக்குமேப்பா எனக்கு ஒரு பாடத்தை வந்து இவர் கற்றுக் கொடுத்தாரு. ஆம்பூர்ல மறைஞ்சிட்டாரு, தேவன் ஞான வரம் அப்படின்ற ஒரு, நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, கோயா மொழியில எழுதினவர். ஓகே. பைபிள் என்னைக்குமே வந்து சால்வேஷன் டிவி, சரியா, ஆண்டோடைய வார்த்தை அதுல வளரணும். சரியா? ஜேம்ஸ் வளரக்கூடாது. அப்சல்யூட்லி. ஓகேவா? இதான் வந்து அவருடைய கான்செப்ட். எப்பவுமே சொல்லுவார், ஜேம்ஸ் நீ வளரக்கூடாது, சால்வேஷன் டிவியும் அதோடைய ஊழியமும் வளரணும். அதே மாதிரி வர்றவங்களும் வந்து இதுல சால்வேஷன் டிவில வந்தா நான் பெரிய ஆள் ஆயிடுவேன் நினைச்சானா அவனை தூக்காத, அவனை எடுக்காது. சரியா? அந்த ஊழியக்காரன் வேணாம் எனக்கு. அண்டர்ஸ்டுட். இதுல போட்டா நம்ம பெரிய ஆள் ஆயிடுவோம், சரியா, நம்ம பேர் பெருசாயிடும் அப்படின்னா வேண்டாம். ஆனா இதுல நான் ப்ரோக்ராம் கொடுத்தா அநேக ஜனங்களுக்கு வந்து பிரயோஜனமா இருக்கும். சரியா? என் பேர் வருதோ இல்லையோ அநேகரை கர்த்தர் தொடுவாரு. அந்த கான்செப்ட் இருந்துச்சுன்னா அவங்கள வந்து இது பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். ஸோ சொல்லப்போனா அவரோட வார்த்தைலாம் நிறைய, இப்போ அவர் முடியாத டைம்ல நான் அவரெல்லாம் ஷூட் பண்ணியிருக்கிறோம். யோவான் ஸ்நானகன் சொன்னது போல இல்லைன்னா நாமும் அவர் பேரு கூட நாம சிறுகணும். சிறுகணும். அது சால்வேஷன் டிவில உண்டு. எனக்கு ஜேம்ஸ் யார் தெரியாம தான் ரொம்ப நல்லது. ஆனா அதான் சொல்றேன், நீ சொன்ன மாதிரி 500 கிராமங்களை வந்து இன்னும் நிறைய பண்ணியிருக்கோம். அதுல நிறைய எதிர்ப்புகள் மத்தாலும் இல்லைன்னா எனக்கு தெரியும் அந்த ரட்சணியறதுன்றது வந்து இப்ப நம்ம சும்மா சொல்லிடுறோம், ஒரு நம்பரா சொல்லிடுறோம். ஆனா ஒரு கிராமத்துல நீங்க சொன்னது போல அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன், அதுக்குண்டான டிராவல், அங்க போய் அந்த படகுல போகணும், அங்க போய் அதெல்லாம் செட் பண்ணணும். எப்படிதான் மினிமம் 15 பேர் போவாங்க, 15 மெம்பர்ஸ். சரி, ஆபீஸ்ல இருக்க எல்லாரும் காலி ஆயிடுவாங்க.
ஒரு ஆள் வச்சு ஆஃபீஸ் ரன் பண்ணுவோம். இல்ல இல்ல மேக்ஸிமம் 2 பேர் தான் ஆஃபீஸில் இருப்பாங்க, மற்ற எல்லாரும் ஊழியத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் இதில் வந்து எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து இப்போ அந்த கிராமங்களில் போனால இப்போ நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிற மாதவன் இவங்களாம் கிராம ஊழியம் பண்ணவங்க, அந்த கிராம ஊழியத்துக்கு போனவங்க, மாதவன், ஸ்டாலின் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க போயிட்டு அந்த மாதவன் வந்து திருத்தணி பக்கத்தில் அவன் போய் ஒரு கிராமத்தை ஊழியம் தெருவில் நின்று இப்போ தெருவில் போயிட்டு இது பண்ணி ஒரு சபையை இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 20 பேர், எல்லாம் கிராமம் தான். இதெல்லாம் ஸ்டாஃப். இவங்க வந்து மண்டே டு சாட்டர்டே நம்மள்ட்ட இருப்பாங்க, சண்டே போய் சர்ச் ஆராதனை நடத்துவாங்க. அது மாதிரி இவங்க கர்த்தர் வந்து எப்படி நடத்துறாரு, ஒரு ஊழியர்களை நிறைய ஊழியர்களை ஏற்படுத்தியிருக்கிறோம். அந்த சீஷத்துவம் இருக்குல்ல, நிறைய பேர் சொல்லுவாங்க ஜேம்ஸ் பாஸ்டர் யாரும் சொல்ல அவசியம் இல்லை, நிறைய ஊழியர்களை ஏற்படுத்திடும். சரியா, நிறைய ஊழியர்கள் அங்கே போயிட்டு சபைகளை ஆரம்பிக்கவும். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இண்டிவிஜுவலாக போயிட்டு எந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல் எப்படி என்ன நான் வந்தனோ அதே பாதையில் இவங்களும் போகிறாங்க. சரியா, இதே பாதையில் போயிட்டு ஆண்ட்ரியை சார்ந்து கிராம ஊழியத்தில் போயிட்டு அந்த திருத்தணி பகுதியில் இப்போ அவங்க ஒரு பக்கத்தில் அவங்க ஊழியம் அன்னைக்கு சொல்லும்போது சொன்னானே இந்த மாதிரி ஒரு நாள் வாங்கினேன். நான் சொன்னேன் தாராளமாக என்னைக்கு டேட் சொல்லு, நான் வந்து அங்கே வந்து மெசேஜ் கொடுக்குறேன், அது தெருவாக இருந்தாலும் சரி நான் வந்து கொடுக்குறேன். ஸோ எனக்கு கண்டிப்பாக ஒரு நாள் போயிடுவேன். எனக்கு தெரியும் நான் அந்த கிராம ஊழியம். ஏன்னா 2019 நான் ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போகும்போது அது ஒரு கிராமம். இன்னைக்குமே எங்களுக்கு நடப்பாதை கிடையாதுன்னா, எங்களுக்கு இன்னும் கூட தண்ணி கிடையாது. இந்த 2019 போய் அந்த கிராமத்துல ஊழியம் செய்யற ஒரு அந்த ஊழியம் அதை செய்யும் போதே நான் இந்த 7 வருஷமா படுற கஷ்டங்களை நான் பாக்குறேன். 500 இடங்கள்ல போய் அங்க ஒரு சபைகள் உருவாக ஒரு காரணமா இருக்கும்போது அது உண்மையிலேயே சால்வேஷன் டிவியோட மைல் ஸ்டோனா பாக்குறேன் நான் இது. அதான் இதோட மெயின் இதுன்னா ஆண்டவர் வயிற்றுல இருந்து வந்து அந்த ஆத்ம பாரம். அதுதான் நான் இன்னைக்கு வரைக்கும் அதுல தான் பாருக்கிறேன். அமேசிங் மைல். சரியா, எனக்கு இன்னைக்கு வரைக்கும் இப்ப சர்ச்சை கூட நடத்துறோம், நீ என்கிட்ட கேளு பணம் வேணுமா ஆத்மா வேணுமான்னு கேளு, ஆத்மா கொடுறான்னு சரியா. அந்த மனபாரம் தான் இன்னைக்கு கர்த்தர் நடத்த ஊன்றுகோலா வச்சுட்டு இருக்கிறாருன்னா. எனக்கு ஆனா இப்போ ஒரு சின்ன 2-3 இன்சிடென்ட்ஸ் லைக் நீங்க ஊருக்கு போகும்போது எந்த கிராமமாவது விரோதமாய் வந்து நின்று இப்ப அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்ற சூழல் உருவாயிருக்குதுங்களா? இல்ல, சூழல் வந்து சில கிராமங்கள்ல வந்து, ஏன்னா சில கிராமங்கள் இப்ப நான் வந்து போனது வந்து இந்த வாழ்வின் ரகசியம் அந்த இதுக்கு தான் நான் போயிருக்கிறேன். அது வந்து நான் வந்து என்னன்னா வாழ்வின் ரகசியம் என்னன்னா, வாழ்வின் ரகசியன்றது